நண்பர்களே, இன்றைய கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்கள் வீடியோக்களை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் தயவு செய்து வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். நீ என்ன நினைத்தாய்? நீ தப்பித்து விடுவாய் என்றா? எனது சத்தம் படுக்கையறை சுவரில் மோதி எதிரொலித்தது. பயத்தினால் அவன் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவனது முழு உண்மையும் இன்று என் முன்னே இருந்தது. நீ அந்த அப்பாவிப் பெண்ணை வேண்டுமென்றே கொன்றுவிட்டாய் என்பதை இந்த ஆதாரங்கள் அனைத்தும் கத்திச் சொல்கின்றன. ஏனென்றால் நீ மிகவும் தரம் தாழ்ந்த மற்றும் கீழ்த்தரமான ஒரு மனிதன். அதற்குள் வெளியில் இருந்து போலீஸ் வாகனங்களின் ஹார்ன் சத்தம் வர ஆரம்பித்தது. என் இதயம் சற்று நிம்மதியடைந்தது. ஆனால் இது அனைத்தும் எனது பொய்யினால்தான் ஆரம்பித்தது. என் பெயர் அனிகா. நான் இந்த நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரின் ஒரே மகள். என் தந்தை இறப்பதற்கு முன் தனது கோடிக்கணக்கான சொத்துக்களை என் பெயரில் எழுதி வைத்தார். என்னிடம் அவ்வளவு பணம் இருந்தது. நான் எதைத் தொட்டாலும் அது எனக்கே சொந்தமாகும். என்னிடம் எந்த குறையும் இல்லை. எனக்கு பிடித்த ஒரு பையனை நான் திருமணம் செய்து கொண்டேன். அவன் பெயர் விக்ரம். அந்த நேரத்தில் அவன் என்னை பைத்தியக்காரத்தனமாக காதலிக்கிறான் என்று நான் நினைத்தேன். ஆனால் காலம் செல்லச் செல்ல அவனது உண்மை முகம் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. பணத்தால் நாம் உலகில் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம், ஆனால் குழந்தையை தவிர. எனது கோடிக்கணக்கான சொத்துக்களால் என் மடியை நிரப்ப முடியவில்லை. எனக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 7 வருடங்கள் என்னை ஒரு குற்றவாளியாக மாற்றிவிட்டன. என் மாமியாரின் கிண்டல்களும் என் நாத்தனாரின் குத்தும் வார்த்தைகளும் நான் ஒரு மலடி என்பதை எனக்கு தினமும் உணர்த்தின. என் கணவன் எனக்கு ஆதரவாக இருப்பதற்கு பதிலாக அவர்கள் பக்கமே பேசினான். அவன் அனைவரும் பேசுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருப்பானே தவிர எனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஒரு இரவு நாங்கள் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். மீண்டும் என் மாமியார் அதே விஷயத்தை பேசத் தொடங்கினார். அனிகா, உங்களுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகிவிட்டன. எங்களது வம்சத்தை வளர்க்க எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும். என் மகனை இப்படியே என்னால் பார்க்க முடியாது. அதற்கு நான் பதிலளிக்கையில், நான் சிகிச்சை எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் கொடுங்கள் என்று கூறினேன். தினமும் இதே பேச்சால் நான் மிகவும் சோர்வடைந்திருந்தேன். ஆனாலும் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக அங்கே அமர்ந்திருந்தேன். அப்போது என் நாத்தனார் சொன்னாள், கடந்த 5 வருடங்களாக மருத்துவர்கள் இதையேதான் சொல்கிறார்கள். உங்களிடம் ஏதாவது குறை இருந்தால் அதை ஏன் தெளிவாகச் சொல்லக்கூடாது? என் அண்ணன் இன்னும் எவ்வளவு காலம் மற்றவர்களின் குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டிருப்பார்? என் நாத்தனாரின் பெயர் அஞ்சலி. இப்போது அந்த தாயும் மகளும் மாறி மாறி என்னை கிண்டல் செய்தவாறு, உண்மைதான். இன்னும் எவ்வளவு காலம்தான் இப்படி நடக்கும்? இப்போது மக்களும் கேட்கிறார்கள், நாங்கள் இன்னும் எவ்வளவு காலம் பொய் சொல்வது என்று கூறினார்கள். நான் அவர்களை கோபத்துடன் முறைத்து பார்த்துவிட்டு அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த என் கணவனை பார்த்தேன். அங்கே நடக்கும் எதற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் அவன் இருந்தான். அவன் தண்ணீர் கண்ணாடியை கீழே வைத்துவிட்டு என்னை பார்த்து பேசினான். நான் அவனிடம் எதிர்பார்க்காத ஒன்றை அவன் சொன்னான். அனிகா, அம்மா சொல்வது முற்றிலும் சரி. என்னால் இனி காத்திருக்க முடியாது. எனக்கென்று ஒரு குழந்தை வேண்டும். நான் இனி 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவன் சொன்னதை கேட்டதும் என் மூச்சே நின்றுவிட்டது போல் இருந்தது. இதுநாள் வரை நான் யாரிடம் என் முழுச் சொத்தையும் அள்ளிக் கொடுத்தேனோ அந்த மனிதன் என்னை கைவிடுவது பற்றி பேசிக் கொண்டிருந்தான். உன்னால் இப்படி செய்ய முடியாது. நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டேன். எனது கோடிக்கணக்கான ரூபாய் உனது வியாபாரத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. நீ என்னை பிரிந்து செல்வது பற்றி பேசுகிறாயா? என் குரல் நடுங்கியது. ஆனால் இவர்களுக்கு முன்னால் நான் என்னை பலவீனமானவளாக காட்டிக்கொள்ளவில்லை. சொத்துக்களால் எனக்கு குழந்தையை கொடுக்க முடியாது. நான் நாளையே பெண் வீட்டாருடன் பேசப்போகிறேன். எனக்கு விரைவில் 2வது திருமணம் செய்ய வேண்டும். எனக்கு ஒரு வாரிசு வேண்டும். அதை உன்னால் கொடுக்க முடியாது என்று அவன் மிகவும் இரக்கமின்றி பதிலளித்தான். அந்த வீட்டில் எனது இருப்பு சிதறிப்போகும் நிலையில் இருந்தது. நான் அவனிடம் சொன்னேன், நில்லுங்கள். நீங்கள் எங்கும் செல்ல தேவலை. நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். நான் கர்ப்பமாக இருக்கிறேன். அவனது கண்களை நேராக பார்த்து நான் பொய் சொன்னேன். நாளை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை மறைத்து வைத்தேன். ஆனால் இன்று வேறு வழியின்றி இதைச் சொல்ல வேண்டியதாயிற்று. இதை கேட்டதும் அவர்களின் முகபாவனையே மாறிவிட்டது. என் கணவனின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. என் மாமியாரின் கோபமெல்லாம் மறைந்துவிட்டது. அவர்களின் உதடுகளில் புன்னகை மலர்ந்தது. என் கணவன் வேகமாக என்னிடம் வந்து என் கையை பிடித்துக்கொண்டு, நீ சொல்வது உண்மையா என்று கேட்டான். ஒருவேளை இது உன்னுடைய ஏதோ ஒரு நாடகமாக இருக்குமோ என்று அவன் கேட்டான். அதற்கு நான் அவனிடம், அப்படி எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய விஷயத்தைப் பற்றி நான் ஏன் பொய் சொல்லப் போகிறேன் என்று சொன்னேன். உடனே அவன் என் கையை பிடித்துக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொன்னான், இது மிகவும் நல்ல விஷயம். நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மாமியார் என் கைகளை முத்தமிட்டுக் கொண்டே, நீ இன்று எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறாய். உண்மையாகவே நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உன்னிடம் விவரிக்கவே முடியவில்லை என்று கூறினாள். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது.
என் நாத்தனாரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். பிறகு அடுத்த நாளே என் கணவர் வேலை விஷயமாக வெளிநாட்டிற்கு செல்வதாகவும் 8 மாதங்களுக்குப் பிறகுதான் திரும்புவார் என்றும் என்னிடம் கூறினார். இதை கேட்டதும் நான் உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஏனென்றால் இது எனக்கு மிகவும் சாதகமாக இருந்தது. என் பொய்யை இன்னும் நன்றாக என்னால் மறைக்க முடியும். நான் பொய்யான வருத்தத்தை காட்டிக்கொண்டு அவனிடம் சொல்ல ஆரம்பித்தேன். என்னை இந்த நிலையில் விட்டுவிட்டு நீங்கள் எப்படி போக முடியும்? நேற்றுதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உங்களிடம் சொன்னேன். அதற்குப் பிறகும் நீங்கள் இப்படி திடீரென்று செல்வது சரியல்ல. அதற்கு அவன், நீ கவலைப்படாதே, உன்னுடைய மற்றும் நம் குழந்தையின் எதிர்காலத்தை சிறப்பாக அமைப்பதற்காகத்தான் நான் போகிறேன். நான் உனக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் அனுப்புவேன். உனக்கு தினமும் ஃபோன் செய்வேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. அம்மா உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்று சொன்னான். அவன் இதை சொல்லிவிட்டு தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். நான் என் மனதில் பல விஷயங்களை திட்டமிட்டு வைத்திருந்தேன். நான் பொய் சொல்லியிருந்தேன். அதற்குப் பின்னால் நான் ஒரு முழு திட்டத்தையே தயார் செய்திருந்தேன். அவன் சென்ற பிறகு நான் ஒரு சிறிய மருத்துவமனைக்குச் சென்றேன். அங்கே எனக்காக ஒவ்வொரு மாதமும் போலி மருத்துவ அறிக்கைகளை ஃபேக் ரிப்போர்ட்ஸ் தயாரிக்கும் ஒரு நபரை சந்தித்தேன். நான் அவனுக்கு பணம் கொடுத்தேன். மேலும் எந்தச் சூழலிலும் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மீண்டும் எச்சரித்தேன். அவன் பணத்தை வாங்கிக் கொண்டு சிரித்துக்கொண்டே, நீங்கள் கவலைப்படாதீர்கள் மேடம், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னான். நான் அங்கிருந்து திரும்பி வந்து என் அறையில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. நான் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தான விளையாட்டை விளையாடுவது போல் எனக்கு தோன்றியது. எங்காவது ஒரு சிறு தவறு நடந்தாலும் எல்லாம் முடிந்துவிடும் என்று பயந்தேன். இருப்பினும் எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். இன்னும் சில நாட்களுக்கு மட்டும் இந்த நாடகத்தை நடத்த வேண்டும். பிறகு எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அன்று இரவு என் கணவரிடமிருந்து ஃபோன் வந்தபோது தான் நாளையே திரும்பி வருவதாக அவன் சொன்னான். அதைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல் உணர்ந்தேன். இப்போது நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. ஃபோனை வைத்தவுடன் என் தலையை பிடித்துக் கொண்டேன். என் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒரே நேரத்தில் ஓடத் தொடங்கின. அவன் வந்துவிட்டால் என் உண்மை வெளிப்பட்டுவிடும். நான் அவனுக்கு எப்படி விளக்குவேன்? என்ன சாக்குச் சொல்வேன்? அன்று இரவு முழுதும் என்னால் தூங்க முடியவில்லை. நான் படுக்கையில் புரண்டு படுத்துக்கொண்டே இனி என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். காலையானதும் என் மாமியார் என் அறைக்கு வந்தாள். அவள் என் முகத்தின் நிலையை பார்த்துவிட்டு, என்ன ஆச்சு மகளே, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டாள். நான் உடனே என் முகத்தில் ஒரு பொய்யான புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, ஆமாம் மாமியார் அவர்களே, கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது, அவ்வளவுதான் என்று சொன்னேன். அவள் அன்புடன் தலையசைத்துவிட்டு, நீ கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும், நீ ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொன்னாள். அவள் முன்னால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் நான் உடைந்து போயிருந்தேன். என் பொய் இனி அதிக நாட்கள் நீடிக்காது என்று எனக்கு தோன்றியது. நாள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு பாரமாக இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். அவன் இப்போதே வந்துவிடுவான், எல்லாம் முடிந்துவிடும் என்று தோன்றியது. நான் இங்கிருந்து ஓடிவிடலாமா, எங்காவது தூரத்திற்குச் சென்று விடலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால் அப்படி செய்வது இன்னும் பெரிய தவறாகிவிடும் என்று தோன்றியது. பிறகு ஒருவேளை உண்மையை கூறிவிடலாமோ என்று யோசித்தேன். ஆனால் அவன் என்னை கைவிட்டுவிட்டால் நான் என்ன செய்வேன் என்ற பயம் வந்தது. என் வாழ்க்கை முற்றிலும் சீரழிந்துவிடும். நான் இந்த மனப்போராட்டத்தில் இருந்தபோது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என் மூச்சு இரைத்தது. என் மாமியார் சென்று கதவை திறந்தாள். அவனது காலடி சத்தம் கேட்டவுடனேயே அவன் வந்துவிட்டான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என் இதயம் நின்றுவிட்டது போன்றிருந்தது. நான் படுக்கையில் அமர்ந்து என் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டேன். அவன் அறைக்குள் வந்தான். அவன் முகத்தில் மகிழ்ச்சி ததும்பியது. அவன் நேராக என்னிடம் வந்து அருகில் அமர்ந்தான். என் கையை பிடித்துக்கொண்டு சிரித்தபடி சொன்னான், நான் வந்துவிட்டேன். இனி உன்னை தனியாக விடமாட்டேன். அவன் முகத்திலிருந்த மகிழ்ச்சியை பார்த்ததும் என் உள்ளத்தில் குற்ற உணர்வு அதிகரித்தது. நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக உணர்ந்தேன். ஆனால் இப்போது பின்வாங்குவது எளிதல்ல. அவன் என் நலத்தைப் பற்றி விசாரித்தான். மேலும் உண்மையில் இல்லாத அந்த குழந்தையை உணர விரும்புவது போல் என் வயிற்றையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் நான் ஒரு நம்பிக்கையைக் கண்டேன். அந்த நம்பிக்கை என்னை உள்ளுக்குள் சிதைத்தது. நான் நினைத்தாலும் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவன் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக நான் உடனே என் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டேன். அவன் என் கண்ணீரை பார்த்துவிட்டான். என்ன ஆச்சு, ஏன் அழுகிறாய் என்று கேட்டான். நான் உடனே ஒன்றுமில்லை, உங்கள் நினைவாகவே இருந்தது என்று சொன்னேன். அவன் புன்னகைத்துவிட்டுச் சொன்னான், இதோ நான் வந்துவிட்டேனே, இனியெல்லாம் சரியாகிவிடும். ஆனால் இனிமேல் எதுவும் சரியாகப் போவதில்லை என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஏனெனில் எனது பொய் இப்போது மிகவும் பெரிதாகிவிட்டது. அதை சமாளிப்பது என் சக்திக்கு மீறியதாக இருந்தது. ஆனால் நான் சுயநினைவுக்கு வந்தபோதுதான் தெரிந்தது, அது அனைத்தும் ஒரு கனவு என்று. ஆனால் அந்த கனவு நிஜமாவதற்கு அதிக காலம் இல்லை. நான் விரைவில் ஏதாவது செய்தாக வேண்டும்.
இப்போது ஒவ்வொரு கணமும் உண்மை வெளிவந்துவிடுமோ என்ற பயம் என்னை வாட்டியது. நான் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த பயம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இந்தச் சூழ்நிலையிலிருந்து நான் எப்படியாவது தப்பித்து விடுவேன் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொள்ள முயன்றேன். ஆனால் இத்தனை நாட்களாக நான் எதை ஒழித்து ஓடிக்கொண்டிருந்தேனோ அந்த உண்மையை நான் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை என் உள்மனம் அறிந்திருந்தது. ஆனால் நான் அப்படி நடக்கவிட முடியாது. எனது உண்மையை யாருக்கும் முன்னாலும் வரவிடமாட்டேன். அவன் நாளை வீட்டிற்கு திரும்புகிறான் என்ற செய்தியைக் கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். என் கையில் இருந்த போன் நழுவி கீழே விழுந்தது. சில நொடிகள் நான் எதுவுமே புரியாமல் அப்படியே உறைந்து நின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு தெரியவில்லை. என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அது இப்போதே வெளியே வந்துவிடும் போலிருந்தது. இனி என்ன நடக்கும்? நான் எப்படி எதிர்கொள்வேன் என்ற ஒரே எண்ணம்தான் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. மருத்துவமனையை நோக்கி ஒரு வெறித்தனமான பயணம். நான் திடீரென்று எழுந்து வேகமாக வெளியே சென்றேன். என் கால்கள் தள்ளாடின. ஆனாலும் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு எப்படியோ காரை அடைந்தேன். நடுங்கும் கைகளால் காரின் சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே அமர்ந்தேன். காரை ஸ்டார்ட் செய்து எதைப் பற்றியும் யோசிக்காமல் நேராக அந்த கிளினிக்கிற்கு சென்றேன். அங்கிருந்துதான் இதுநாள் வரை நான் போலி அறிக்கைகளை தயாரித்துக் கொண்டிருந்தேன். வழி நெடுகிலும் என் கவனம் வேறு எங்கோ இருந்தது. நான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மனதில் பயமும் பதற்றமும் ஒரு புயலைப் போலச் சுழன்று கொண்டிருந்தன. எனது உண்மை அனைத்தும் இப்போது என் முன்னே வந்து நிற்கப் போகிறது என்றும் அதை மறைக்க என்னிடம் வேறு வழியே இல்லை என்றும் எனக்கு தோன்றியது. நான் மிகவும் வேகமாக காரை ஓட்டினேன். எனக்கு எப்படியாவது விரைவில் அங்கு சென்றாக வேண்டும். கிளினிக்கை அடைந்ததும் காரை வேகமாக நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினேன். நான் கதவை பலமாகச் சாத்திய சத்தம் அந்த அறையெங்கும் எதிரொலித்தது. உள்ளே அமர்ந்திருந்த டாக்டர் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். ஆனால் நான் எதைப் பற்றியும் கவலைப்படாமல் அவரிடம் சென்று அவரது மேஜையில் இருந்த பேனாக்களை எடுத்து ஆவேசமாக தூக்கி எறிந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் குரல் நடுங்கியது. ஆனால் அதில் ஒருவித அவசரம் இருந்தது. எனக்கு இப்போதே ஒரு போலி சான்றிதழ் தயாரித்துக் கொடுங்கள். அதில் குழந்தை பிறந்தவுடனேயே இறந்துவிட்டது என்று எழுதியிருக்க வேண்டும் என்று கத்தினேன். அவர் உடனடியாக எழுந்து ஜன்னல் திரையை இழுத்து மூடிவிட்டு என் அருகில் வந்து மெதுவாகச் சொன்னார், மேடம், அமைதியாகுங்கள். ஆனால் நான் எப்படி அமைதியாவேன்? நான் அவரது கையை தட்டிவிட்டு, எனக்கு அமைதியாக இருக்க தேவையில்லை. நீ என் வேலையை மட்டும் செய். உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் தருகிறேன். ஆனால் இந்தச் சான்றிதழை இப்போதே தயாரித்துக் கொடு என்றேன். என் குரல் அவ்வளவு சத்தமாக இருந்தது. அதைக் கேட்டு எனக்கே பயமாக இருந்தது. அவர் சற்று பின்வாங்கி மிகவும் மெதுவான குரலில் சொன்னார், மேடம், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. நம்பிக்கை துரோகமும் விரக்தியும். அவரது வார்த்தைகளை கேட்டதும் எல்லாம் முடிந்துவிட்டது போல் எனக்கு தோன்றியது. நான் கோபமாக, ஏன் முடியாது? இதுவரை எல்லாம் செய்து கொடுத்தாய்தானே என்றேன். அவர் பயந்தபடியே சொன்னார், கடந்த வாரம்தான் போலீஸ் என் கிளினிக்கில் சோதனை நடத்தியது. இப்போது அவர்கள் தினமும் வந்து பதிவேடுகளை ரெக்கார்ட் சரிபார்க்கிறார்கள். நான் இப்போது ஏதாவது தவறு செய்தால் நேராகச் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும். என்னால் இனி எந்த தப்பும் செய்ய முடியாது. தயவுசெய்து சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல் உணர்ந்தேன். நான் அவரை அப்படியே வெறித்து பார்த்தேன். அவர் மறுப்பார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. நான் அவரிடம் எவ்வளவோ கெஞ்சினேன், மன்றாடினேன், கைகளை கூட கூப்பினேன். தயவு செய்து இது என் வாழ்க்கை பிரச்சனை என்று சொன்னேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. அவர் தனது மேஜை இழுப்பறையை திறந்து நான் கொடுத்திருந்த எல்லா பணத்தையும் எடுத்து என்னிடம் நீட்டி, இந்த அருங்கள் உங்கள் பணம். என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்றார். நான் பணத்தை வாங்க மறுத்தேன். ஆனால் அவர் கட்டாயப்படுத்தி என் கையில் கொடுத்துவிட்டு கதவை காண்பித்து, மேடம், நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் என்றார். என்னிடம் இப்போது வேறு வழியே இல்லை. நான் தோற்றுப்போயிருந்தேன். நான் மெதுவாக வெளியே வந்தேன். என் கால்கள் பாரமாகின. ஒவ்வொரு அடியிலும் என் நம்பிக்கை அழிந்து கொண்டிருப்பது போல் இருந்தது. நான் காரை அடைந்து உள்ளே அமர்ந்தேன். சில நிமிடங்கள் அப்படியே அமர்ந்திருந்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் நிறுத்தவே முடியாமல் வழிந்தது. எல்லாவற்றையும் முடிக்க ஒரு முடிவு. பிறகு நான் காரை ஸ்டார்ட் செய்து மிகவும் வேகமாக ஓட்டினேன். இப்போது எனக்கு எதுவுமே புரியவில்லை. நான் ஓட விரும்பினேன். எல்லாவற்றிலிருந்தும், என்னிடமிருந்தும், என் பயத்திலிருந்தும், என் உண்மையிலிருந்தும். என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு எண்ணம்தான் வந்தது. எனக்கு ஒரு விபத்து நடந்தால், நான் செத்துப்போனால் எல்லாம் முடிந்துவிடும். நான் யாருக்கும் எதையும் விளக்கத் தேவையில்லை. யாரையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது. நான் எதையும் பார்க்காமல் காரை ஓட்டினேன். என் கண்களுக்கு முன்னால் எல்லாம் மங்கலாக தெரிந்தது. அப்போது திடீரென்று யாரோ ஒருவர் எனக்கு முன்னால் வந்துவிட்டார். நான் பலமாக பிரேக் போட்டேன். கார் பயங்கர சத்தத்துடன் நின்றது. என் இதயம் வெளியே வந்துவிடுவது போல் துடித்தது. நான் கோபத்தில் காரை விட்டு இறங்கி சத்தமாக கத்தினேன், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துள்ளதா? சாக வேண்டுமென்றால் வேறு எங்காவது போ. உனக்கு என் கார்தான் கிடைத்ததா?
இந்த கதை மிகவும் விறுவிறுப்பாகச் செல்கிறது. அடுத்த பகுதியில் என்ன நடக்கும் என்பதை அறிய ஆவலாக உள்ளேன். ஏதாவது மாற்றங்கள் தேவையெனில் சொல்லுங்கள். ஒரு சிறிய கேள்வி, அந்த நபர் யார் என்று அனிகாவுக்கு தெரியுமா? ஆனால் என் பார்வை அவன் முகத்தில் விழுந்தவுடனேயே என் கோபம் ஒரு நொடியில் சாந்தமானது. அவன் ஒரு சிறிய சிறுவன். அவன் கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தான், மிகவும் பலவீனமாக காணப்பட்டான். அவன் கையில் ஒரு சிறிய பெண் குழந்தை இருந்தது. அது மிகவும் பிஞ்சு குழந்தையாக இருந்தது. அவன் மெதுவாக என்னிடம் வந்து மிக மெதுவான குரலில் சொன்னான், அக்கா, இறைவனின் பெயரால் ஏதாவது கொடுங்கள். நான் எதுவும் சாப்பிடவில்லை. இந்த குழந்தையும் பசியாக இருக்கிறது. இதற்கு பால் வாங்கவும் பணம் வேண்டும். அவன் குரலில் இருந்த அந்த அப்பாவித்தனம் என் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை உடைத்தது. நான் அந்த பெண் குழந்தையை பார்த்தேன். அது மிகவும் பலவீனமாக இருந்தது. அழக்கூட தெம்பில்லாதது போல அதன் கண்கள் பாதி மூடியிருந்தன. என் இதயம் பாரமானது. நான் மெதுவாக கேட்டேன், இந்த குழந்தை யாருடையது? நீ யார்? அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு, அக்கா, இது என் தங்கை என்றான். இதை கேட்டதும் நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் மீண்டும் கேட்டேன், உன் பெற்றோர் இங்கே? அவன் மெதுவாக குனிந்து தரைபார்த்து கொண்டே, அம்மா இப்போது இல்லை, இறந்துவிட்டார் என்று சொன்னான். வலி நிறைந்த உண்மை. அவன் சொன்ன வார்த்தைகளைக் கேட்டதும் எனக்குள் எல்லாம் ஸ்தம்பித்தது. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவன் முகத்தில் வலி அப்பட்டமாக தெரிந்தது. ஆனாலும் அவன் தனது சிறிய தங்கையை சுமந்து கொண்டு அங்கே உறுதியாக நின்றிருந்தான். அவள்தான் அவனது உலகம் என்பது போல. எனக்கு ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பொழுதில் நான் மட்டும் தனியாக இல்லை என்று தோன்றியது. வலி என்னிடம் மட்டும் இல்லை. உலகில் உண்மையில் எதுவுமே இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். நான் என் சொந்த பிரச்சனைகளில் சிக்கி மற்ற எதையுமே பார்க்காமல் இருந்துவிட்டேன். நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். பிறகு அவனிடம் கேட்டேன், உன் பெயர் என்ன? நீ இங்கே என்ன செய்கிறாய்? அவன் மெதுவாக, என் பெயர் ராஜு அக்கா, நாங்கள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. நான் மக்களிடம் உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயம் இன்னும் பாரமானது. என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த புயல் இப்போது சற்று ஓய்ந்தது. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. நான் என் நிலையை மறந்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தேன். எதை விட்டு நான் ஓடிக்கொண்டிருந்தேன், ஏன் ஓடினேன் என்று யோசித்தேன். உடனே நான் என் பையிலிருந்து பர்ஸ் பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். அவன் மெதுவாக பணத்தை வாங்கிக் கொண்டு யாரோ தனக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை நம்ப முடியாதது போல என்னை பார்த்தான். நான் அவனிடம், இங்கேயே நில், இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அருகிலிருந்த கடையிலிருந்து பால் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்கி வந்தேன். ஒரு புதிய நம்பிக்கை. நான் கொடுத்த பால் பாட்டிலை வாங்கி அவன் தன் தங்கையை மடியில் வைத்து பால் புகட்ட முயன்றான். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் அவன் மிகவும் கவனமாக அவளை கையாண்டான். நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். முதன்முறையாக என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. என் வாழ்க்கை எனக்கு ஏதோ ஒன்றை காட்ட விரும்புவது போல இருந்தது. அந்தச் சிறுவனின் கண்களில் வலியுடன் ஒரு துணிச்சலும் தெரிந்தது. என்னிடமெல்லாம் இருந்தும் நான் இவ்வளவு சீக்கிரம் ஏன் தோற்றுப்போக நினைத்தேன் என்று யோசித்தேன். அந்த நொடியில் எனக்கு தோன்றியது, ஒருவேளை எல்லாம் இன்னும் முடிந்துவிடவில்லை. எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்படியே தோற்றுப்போக முடியாது. நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு என்னை தேற்றிக்கொண்டேன். அந்த கணமே எனக்குள் ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. இனி என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஓடுவதால் எதுவும் மாறாது என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. நான் உண்மையை எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் சரியான வழி. அப்போது அந்தச் சிறுவன் என்னை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை தெரிந்தது. திடீர் முடிவு. நான் அந்த சிறுவனிடமிருந்து அந்த பிஞ்சு குழந்தையை என் மடியில் வாங்கிக் கொண்டேன். எதையும் யோசிக்காமல். அந்த நேரத்தில் என் மூளை வேலை செய்வதையே நிறுத்திவிட்டது போல தோன்றியது. என் இதயம் சொன்னதை மட்டுமே நான் செய்தேன். நான் உடனடியாக என் கையிலிருந்த தங்க வளையல்களை கழற்றினேன். பின் என் பையிலிருந்து 500 ரூபாய் பணத்தை எடுத்து அந்த சிறுவனின் கையில் வைத்தேன். நான் அவனிடம் சொன்னேன், பார், இந்த குழந்தையை என்னிடம் கொடுத்துவிடு. நீ இன்னும் சிறியவன், உன்னால் இவளை வளர்க்க முடியாது. நான் இவளை மிக நன்றாக வளர்ப்பேன். இந்த பணத்தையும் வளையல்களையும் நீ எடுத்துக்கொள். இதைக் கொண்டு நீ உன் பசியைப் போக்கலாம், உன் வாழ்க்கையைச் சீரமைக்கலாம். அந்தச் சிறுவன் மிகவும் சிறியவன். அவனுக்கு உலகத்தைப் பற்றியோ அல்லது சூழ்நிலையின் தீவிரத்தைப் பற்றியோ புரிந்து கொள்ளும் சக்தி இல்லை. அவன் எதையும் யோசிக்காமல் என் பேச்சை ஏற்றுக்கொண்டான். அவன் பணத்தையும் வளையல்களையும் வாங்கிக் கொண்டு ஒருமுறை தன் தங்கையை பார்த்தான். பிறகு என்னை பார்த்துவிட்டு பேசாமல் அங்கிருந்து சென்றான். அவன் செல்வதையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் ஒரு நிமிடம் படபடத்தது. நான் ஏதோ மிகப்பெரிய காரியத்தை செய்துவிட்டது போலவும் அல்லது ஏதோ தவறு செய்துவிட்டது போலவும் ஒரு உணர்வு. ஆனால் இனி நான் நிறுத்த முடியாது. நான் அந்த குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு காரில் ஏறினேன். காரை ஸ்டார்ட் செய்து மெதுவாக முன்னேறினேன். வழியெங்கும் நான் இதையே யோசித்துக் கொண்டிருந்தேன். இனி வீட்டிற்கு சென்று என்ன சொல்வேன்? எப்படி எல்லாவற்றையும் சமாளிப்பேன்?
யாரும் சந்தேகப்படாதபடி என்ன கதையை உருவாக்குவேன்? நான் வழியில் காரை சற்று மெதுவாக்கி என் ஆடையில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றிக்கொண்டேன். அது வியர்வையில் அல்லது கவலையில் நனைந்தது போல தெரிவதற்காக. என் தலைமுடியை கலைத்துக் கொண்டேன், முகத்தையும் தேய்த்துக் கொண்டேன். நான் மிகவும் சோர்வாகவும் வேதனையிலும் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிக் கொண்டேன். அனிகாவின் இந்த அதிரடி முடிவு கதையை ஒரு புதிய கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது. ஒரு குழந்தையை விலைக்கு வாங்குவது போல இருந்தாலும் அவள் தன் வாழ்வை காப்பாற்ற ஒரு பிஞ்சின் வாழ்வை மாற்ற துணிந்துவிட்டாள். அடுத்தது என்ன? என் மூச்சு இன்னும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது நான் என் பயத்தை மறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். மெதுவாக நான் வீட்டை அடைந்தேன். கார் கேட் உள்ளே சென்றவுடன் டிரைவர் வேகமாக கேட்டை திறந்தார். என் மாமியார் என்னை பார்த்தவுடனேயே பதற்றத்துடன் என்னை நோக்கி ஓடிவந்தார். அவர் முகத்தில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. அவர் வந்தவுடனேயே கேட்டார், அனிகா, இது என்ன கோலம்? நீ எங்கே இருந்தாய்? இந்த பாப்பா யார்? நீ ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாய்? நான் ஒரு நிமிடம் நின்றேன். பிறகு வழியில் நான் யோசித்து வைத்திருந்த அதே கதையை சொல்லத் தொடங்கினேன். நான் சொன்னேன், இரவு என் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துவிட்டது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அப்போது நான் என் தோழி ஒருத்திக்கு ஃபோன் செய்தேன். அவள், நீ கவலைப்படாதே, நான் உன் வீட்டு வாசலில்தான் இருக்கிறேன். நீ கீழே மட்டும் வா, நான் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னாள். பிறகு அவள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கேதான் இந்த பாப்பா பிறந்தது என்று கூறினேன். எல்லாம் உண்மையாக தெரிய வேண்டும் என்பதற்காக நான் பொய் சொல்லும்போது என் குரலை மெதுவாகவும் பலவீனமாகவும் வைத்துக் கொண்டேன். நான் தொடர்ந்து சொன்னேன், அவள் என்னை வீட்டில் விட்டிருப்பாள். ஆனால் அவளுக்கு ஏதோ அவசர வேலை இருந்தது, அதனால் அவள் சென்று விட்டாள். நானே காரை ஓட்டிக்கொண்டு வந்துவிட்டேன். பிரசவம் சாதாரணமாக நார்மல் நடந்ததாகவும் நான் இப்போது நலமாக இருப்பதாகவும் சொன்னேன். ஆனால் என் மாமியார் நான் சொன்ன எதையும் சரியாக கேட்கவே இல்லை. அவரது கவனம் முழுவதும் அந்த பாப்பாவின் மீதுதான் இருந்தது. அவர் உடனடியாக என் கையிலிருந்து பாப்பாவை தன் மடியில் வாங்கிக் கொண்டு கொஞ்சத் தொடங்கினார். உலகிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு கிடைத்துவிட்டது போல அவர் முகம் அவ்வளவு மகிழ்ச்சியில் இருந்தது. கடவுளின் மிகப்பெரிய கிருபை, நீயும் நலம், குழந்தையும் நலம் என்று அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவருக்கு என் நிலையைப் பற்றியோ என் பேச்சைப் பற்றியோ அக்கறை இல்லை. அவருக்கு தேவையான வாரிசு கிடைத்துவிட்டது. அதிலேயே அவர் மூழ்கிப்போனார். அவர் பாப்பாவை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றார். நான் அவருக்கு பின்னால் மெதுவாக உள்ளே சென்றேன். வீட்டிற்குள் ஏதோ பண்டிகை கொண்டாடுவது போல ஒரு விசித்திரமான சூழல் நிலவியது. எல்லாம் மாறிவிட்டது. நான் அமைதியாக என் அறைக்குச் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். உடையை மாற்றிக்கொண்டு படுக்கையில் அமர்ந்தேன். என் மனம் இன்னும் அமைதியடையவில்லை. நான் செய்தது சரியா தவறா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது பின்வாங்குவதற்கு வழியே இல்லை. விக்ரமின் வருகை. அப்போது திடீரென்று என் பார்வை ஜன்னல் பக்கம் திரும்பியது. நான் வெளியே பார்த்தபோது கேட் வழியாக ஒரு கார் உள்ளே வருவதைக் கண்டேன். என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. அது விக்ரமின் கார். அவன் திரும்பி வந்துவிட்டான். என் மூச்சு இரைத்தது. என் கை கால்கள் சில்லிட்டு போயின. எல்லாம் இப்போது வெளிப்பட்டுவிடும் என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை அம்மா அவனிடம் எல்லாவற்றையும் சொல்லியிருப்பார் போல. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். அவன் காரை விட்டு இறங்கினான். அவன் கையில் பொம்மைகளும் சின்ன சின்ன ஆடைகளும் இருந்தன. அவன் முகத்திலிருந்த மகிழ்ச்சி தூரத்திலிருந்தே அப்பட்டமாக தெரிந்தது. இந்த தருணத்திற்காக அவன் நீண்ட நாட்களாக காத்திருந்தது போல அவன் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. நான் மெதுவாக கீழே ஹாலுக்குச் சென்றேன். என் கால்கள் பாரமாகின. ஒவ்வொரு அடியும் என்னை ஏதோ ஒரு உண்மையின் அருகே அழைத்துச் செல்வது போல இருந்தது. நான் கீழே சென்றவுடன் பார்த்தேன், அவன் பாப்பாவை தன் மடியில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அவளை பார்த்துக் கொண்டிருந்தான். அவளை மெதுவாக ஆட்டிக்கொண்டு அவள் முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவன்தான் உலகின் அதிர்ஷ்டசாலி என்று சொல்வார்கள். உறைந்து போன தருணம். ஆனால் அப்போது திடீரென்று அவனது பார்வை அந்த குழந்தையின் கழுத்தில் இருந்த ஒரு சிறிய லாக்கெட் மீது விழுந்தது. அவனது முகம் அப்படியே மாறியது. அவனது புன்னகை மறைந்தது. கண்களின் பிரகாசம் அணைந்தது. தனக்கு தெரிந்த ஏதோ ஒரு உண்மையை நேரில் பார்த்தது போல அவன் கைகள் நடுங்கின. அவனது பிடி தளர்ந்தது. பாப்பா அவன் கையை விட்டு நழுவத் தொடங்கினாள். என் இதயம் பலமாக துடித்தது. நான் ஒரு நொடியும் தாமதிக்காமல் முன்னேறி சென்று பாப்பாவை காற்றில் ஏந்தினேன். நான் ஒரு வினாடி தாமதித்திருந்தாலும் அவள் தரையில் விழுந்திருப்பாள். நான் அவளை என் கைகளில் இறுக அணைத்துக் கொண்டு கோபத்துடன் விக்ரமை பார்த்து கத்தினேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா? இப்போது என் பாப்பா கீழே விழுந்திருப்பாள். உனக்கு என்னதான் ஆச்சு? ஆனால் அவன் நான் சொல்வதை கேட்கவே இல்லை. அவன் அந்த லாக்கெட்டையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் பயம், ஆச்சரியம் மற்றும் என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று இருந்தது. அவனது முழு உடலும் மரத்துப் போனது போல இருந்தது. நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். முதன்முறையாக எல்லாம் என் கையை மீறிச் செல்கிறதோ என்று எனக்கு பயம் வந்தது. எனக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவனுக்கு தெரியுமோ?
சற்று நேரத்திற்கு முன்பு மகிழ்ச்சியாக இருந்த வீட்டின் சூழல் திடீரென பாரமாக மாறியது. நான் சொன்ன பொய் இனி அதிக நேரம் நீடிக்காது என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. ஆனால் இப்போது என் முன்னே வரப்போகும் அந்த மிகப்பெரிய உண்மையை நான் கனவில் கூட நினைக்கவில்லை. விக்ரமின் கண்கள் முற்றிலும் மாறியிருந்தன. அவன் என் உள்ளே இருப்பதை ஊடுருவி பார்க்க விரும்புவது போல என்னை பார்த்தான். அவன் நடுங்கும் குரலில் சொன்னான், என்னிடம் உண்மையைச் சொல். இந்த பாப்பா உன்னுடையதல்ல. கதை மிகவும் விறுவிறுப்பான இடத்திற்கு வந்துள்ளது. அந்த லாக்கெட்டில் அப்படி என்ன இருந்தது? விக்ரமுக்கும் அந்த பாப்பாவுக்கும் என்ன தொடர்பு? அடுத்த பகுதியை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். எனக்கு உண்மையைச் சொல். இந்த பாப்பாவை நீ எங்கிருந்து கொண்டு வந்தாய்? அவனது இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் என் இதயத் துடிப்பு இன்னும் அதிகமானது. ஆனால் நான் என்னை தேற்றிக்கொண்டு உடனடியாகச் சொன்னேன், நீ என்ன பேசுகிறாய்? உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா? இந்த பாப்பா என்னுடையவள். நான் இவளை ஏன் எங்கிருந்தோ கொண்டு வரப்போகிறேன்? இவள் என் சொந்த மகள். ஆனால் அவன் நான் சொல்வதை கேட்கும் நிலையில் இல்லை. அவன் தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான், இல்லை அனிகா, நீ பொய் சொல்கிறாய். இந்த பாப்பா நம்முடையவள் இல்லை என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லாதே, உண்மையைச் சொல். இவளை நீ எங்கிருந்து பிடித்தாய்? அவனது குரல் இப்போது உயர்ந்து இருந்தது. அதில் கோபம் அப்பட்டமாகத் தெரிந்தது. நான் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். ஆனாலும் நான் என் பிடியில் உறுதியாக இருந்தேன். அப்போது அவன் அந்த பாப்பாவின் கழுத்தை காண்பித்துச் சொன்னான், இந்த கழுத்தில் நீ பார்க்கும் இந்த லாக்கெட் இது என் குடும்பத்தின் பாரம்பரிய சொத்து. இது எங்கள் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருவது. இது இங்கே எப்படி வந்தது என்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவியது. என் காதுகள் ஏதோ தவறாக கேட்டுவிட்டதோ என்று நான் அஞ்சினேன். சில நொடிகள் என்னால் எதுவுமே பேச முடியவில்லை. பிறகு நான் விரைவாக அறையின் கதவை மூடினேன். எங்கள் பேச்சு வெளியே யாருக்கும் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக. நான் மெதுவாக அவனை நோக்கிச் சென்று நடுங்கும் குரலில் கேட்டேன், நீ என்ன சொல்கிறாய்? இந்த லாக்கெட்டிற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? விக்ரம் திடீரென்று தன் பலம் அனைத்தும் இழந்தவன் போல தரையில் அமர்ந்தான். அவன் தன் தலையை பிடித்துக்கொண்டு அழுதுகொண்டே சொன்னான், என்னை மன்னித்துவிடு அனிகா, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. நான் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. என்னால் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் நினைத்தும் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. அவன் சொன்னதை கேட்டதும் என் மூளை மரத்துப் போனது. நான் கோபத்தில் அவனது சட்டையை பிடித்து உலுக்கினேன். நடந்ததை ஒளிக்காமல் சொல். நீ எதைப் பற்றி பேசுகிறாய் என்று கத்தினேன். இரத்தக் கரையுள்ள ரகசியம். அவன் அழுதுகொண்டே சொல்லத் தொடங்கினான். நான் துபாய்க்குச் செல்வதற்காக வீட்டிலிருந்து கிளம்பிய அன்று வழியில் என் காரால் ஒரு பெண் விபத்துக்குள்ளானாள். அந்த பெண் மிக மோசமாக காயமடைந்திருந்தாள். எங்கும் இரத்தமாக இருந்தது. நான் பதற்றமடைந்தேன். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. முதலில் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவளது அருகில் சென்றபோதுதான் கவனித்தேன். அவள் கர்ப்பமாக இருந்தாள். அவளது நிலைமை மிக மோசமாக இருந்தது. அவன் தொடர்ந்தான், நான் பயந்துவிட்டேன் அனிகா. நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றால் போலீஸ் வந்துவிடும், விபத்து செய்தது நான்தான் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்று அஞ்சினேன். என் தொழில், என் பெயர் எல்லாம் அழிந்துவிடும் என்று பயந்தேன். நான் மிகவும் கோழைத்தனமாக நடந்து கொண்டேன். அவளை அதே நிலையில் அங்கே சாகவிட்டுவிட்டு நான் ஓடிவிட்டேன். நான் நேராக விமான நிலையம் சென்று அங்கிருந்து துபாய்க்குச் சென்றேன். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அவளது முகம் என் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. ரத்தம் சொட்டச் சொட்ட இருந்த அவளது அந்த முகத்தை என்னால் மறக்கவே முடியவில்லை. விக்ரம் அழுது கொண்டிருந்தான். அவன் சொன்னதைக் கேட்டு நான் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என்னிடம் கோபமும் இருந்தது, பயமும் இருந்தது. நான் கத்தினேன், நீ எப்படி இப்படி செய்ய முடிந்தது? ஒரு பெண்ணை சாவதற்கு அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டாயே. உனக்கு சிறிதளவு கூட இரக்கமில்லையா? அவள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தபோது நீ அவளை விட்டுவிட்டு ஓடிவிட்டாய். நீ ஒரு மனிதன்தானா? என் குரல் மிகவும் உயர்ந்துவிட்டது. எனக்கே என் குரலைக் கேட்டு பயமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் என் கோபம் எல்லாவற்றையும் விட பெரியதாக இருந்தது. கொலைவெறியும் அனிகாவின் உறுதியும். அப்போது திடீரென்று விக்ரம் அந்த பாப்பாவை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு கொடூரமான பயம் வந்தது. அவன் பதற்றத்துடன் சொன்னான், இந்த பாப்பா அவள்தான். இது அந்த பெண்ணின் குழந்தைதான். இவளுக்கு உண்மை தெரியும். இவள் என்னை அழித்து விடுவாள். இவளை நான் உயிரோடு விடமாட்டேன். அவன் சொன்னதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நான் அவனை வியப்புடன் பார்த்து சொன்னேன், உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசுகிறாய்? ஆனால் அவன் எதையும் கேட்கவில்லை. அவன் பாப்பாவின் கழுத்தை நெரிப்பது போல கையை நீட்டினான். நான் உடனடியாக அவனை பலமாக பின்னுக்கு தள்ளிவிட்டு கோபத்தில் கத்தினேன், நீ இந்த பாப்பாவை தொடக்கூட முயன்றால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நானே போலீசிடம் சென்று எல்லா உண்மையையும் சொல்லிவிடுவேன், மைனஸ் உன்னுடைய உண்மையையும் என்னுடைய உண்மையையும். எனக்கு இப்போது எதைப் பற்றியும் பயமில்லை. இந்த உறவைப் பற்றியோ சமூகத்தைப் பற்றியோ மக்களைப் பற்றியோ எனக்கு கவலையில்லை. நம் உறவு முறிந்தால் முறிந்து போகட்டும், எனக்கு பரவாயில்லை. ஆனால் இந்த அப்பாவி குழந்தைக்கு நான் எதுவும் நடக்கவிடமாட்டேன்.
என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் என் குரல் இப்போது மிகவும் உறுதியாக இருந்தது. விக்ரம் நான் அவனுக்கு எதிராக நிற்பதை நம்ப முடியாமல் என்னையே வெறித்து பார்த்தான். அவன் மீண்டும் சொன்னான், அனிகா, நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன்கிறாய்? இந்த பாப்பா உயிரோடு இருந்தால் எல்லாம் முடிந்துவிடும். என் தொழில், என் வாழ்க்கை எல்லாம் சீரழிந்துவிடும். நான் அழிந்து போவேன். என் பேச்சை கேள். நாம் இவளை முடித்துவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும். அவன் குரலில் இப்போது பயமும் பதற்றமும் இருந்தது. ஆனால் நான் தெளிவாக இருந்தேன். நான் அந்த பாப்பாவை என் மார்போடு இறுக அணைத்துக் கொண்டு சொன்னேன், இந்த பாப்பா என் மகள், இவளுக்கு நான் எதுவும் நடக்கவிட மாட்டேன். கதை ஒரு பயங்கரமான திருப்பத்திற்கு வந்துள்ளது. விக்ரம் செய்த விபத்தும் அனிகா கொண்டு வந்த குழந்தையும் ஒன்றுதான் என்பது எவ்வளவு பெரிய தற்செயல். இப்போது அனிகா தன் கணவனை காப்பாவாளா அல்லது குழந்தையை காப்பாளா? அடுத்த பகுதியை அறிய ஆவலாக உள்ளேன். ஏதாவது திருத்தம் தேவையெனில் சொல்லுங்கள். எது நடந்தாலும் நான் இவளை காப்பாற்றுவேன். மீண்டும் நீ இது போன்ற பேச்சை பேசினால் நான் நிச்சயமாக போலீசிடம் சென்று விடுவேன். நீ என்ன செய்தாய் மற்றும் நான் என்ன செய்தேன் என்பதை எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன். எனக்கு இனி எதையும் மறைக்க வேண்டியதில்லை. இனி பொய்களுடன் என்னால் வாழ முடியாது. அறையில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. எங்கள் வேகமான மூச்சுக்காற்று மற்றும் என் மார்போடு அணைந்திருந்த அந்த சிறு குழந்தையின் மெல்லிய விக்கல் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் என் வாழ்க்கை ஒரு திருப்பத்திற்கு வந்துவிட்டது போலவும் அங்கிருந்து பின்வாங்குவது இனி சாத்தியமில்லை என்றும் எனக்கு தோன்றியது. இனி என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் இனி ஓடமாட்டேன். உண்மையிலிருந்தோ என் பயத்திலிருந்தோ ஓடமாட்டேன். அதேபோல் எந்தச் சூழ்நிலையிலும் இந்த அப்பாவி குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படவிடமாட்டேன். பிறகு சிறிது நேரத்திற்கு சூழல் அமைதியானது. ஒரு புயலுக்குப் பிறகு எல்லாம் திடீரென தணிவது போல. விக்ரமும் அமைதியானான். அவன் மூச்சு வேகமாக இருந்தது. அவன் தனக்குள்ளேயே போராடுவது போல தரையை பார்த்து கொண்டிருந்தான். நான் மெதுவாக அவனிடம் சென்று புரிய வைத்தேன், என் பேச்சை கவனி. இப்போது நடந்ததை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியும். இதைப் பற்றி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. நீ வெளியே செல்வாய். முன்னால் எப்படி இருந்தாயோ அப்படியே எல்லோரிடமும் பழகுவாய். இந்த பாப்பாவை நேசிப்பாய். எதுவும் நடக்காதது போல சாதாரணமாக இருப்பாய். நீ இப்படியே உடைந்து போயிருந்தால் எல்லோருக்கும் சந்தேகம் வந்துவிடும். பிறகு எல்லாம் முடிந்துவிடும். என் பேச்சைக் கேட்டு அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு சம்மதிப்பது போல மெதுவாக தலையசைத்தான். நாங்கள் இருவரும் எங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தோம். ஹாலில் என் மாமியாரும் நாத்தனாரும் அமர்ந்திருந்தார்கள். வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி தங்களுக்கு கிடைத்தது போல அவர்கள் இருவரும் அந்த பாப்பாவை வைத்துக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது. அவர்கள் மீண்டும் மீண்டும் அவளை தூக்கிக் கொண்டு முத்தமிட்டு அவளிடம் பேசினார்கள். இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக வீட்டில் ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒலித்தது. ஒவ்வொரு மூலையும் உயிர் பெற்றது போல இருந்தது. எங்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த போராட்டத்தைப் பற்றி யாருக்கும் எந்த யோசனையும் இல்லை. மெதுவாக நாட்கள் நகரத் தொடங்கின. நாங்கள் இருவரும் ஒரு போலி வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம். வெளியே எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் நாங்கள் இருவரும் ஒவ்வொரு கணமும் பயத்தில் வாழ்ந்தோம். காலம் சென்றது. சில மாதங்கள் இப்படியே கடந்துவிட்டன. ஒருவேளை எல்லாம் இப்போது சரியாகிவிடும் என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. ஒருவேளை அந்த பயம் ஒரு கெட்ட கனவாக மட்டுமே முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையான பயம் இன்னும் மிச்சமிருக்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒருநாள் நான் என் அறையின் ஜன்னல் அருகில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு வேலைக்காரி என்னிடம் வந்து, அக்கா, யாரோ உங்களுக்காக இந்த உரையை என்வலோப் கொடுத்துச் சென்றார்கள் என்று சொன்னாள். நான் அதை வாங்கிக் கொண்டு சரி நீ போ என்றேன். அவள் சென்றதும் நான் அந்த உரையை திறந்தேன். அதற்குள் ஒரு கனமான கோப்பும் ஃபைல், சில புகைப்படங்களும் இருந்தன. அந்த புகைப்படங்களை பார்த்தவுடனேயே என் கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. அந்த படங்களில் விக்ரமின் கார் தெளிவாகத் தெரிந்தது. அதன் அருகில் அந்த பெண் விழுந்து கிடந்தாள். எல்லாவற்றையும் விட பயங்கரமான விஷயம் என்னவென்றால் விக்ரமின் கைகளில் இரத்தம் படிந்திருந்தது. விபத்து நடந்த அதே இடத்தில் அவன் நிற்பது தெளிவாகத் தெரிந்தது. இதை பார்த்ததும் என் காலடியில் தரை நழுவுவது போல உணர்ந்தேன். என் மூளை வேலை செய்வதை நிறுத்தியது. நானும் விக்ரமும் மட்டுமில்லாமல் இந்த ரகசியம் தெரிந்த வேறு யாரோ ஒருவரும் இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த உரையில் ஒரு காகிதமும் இருந்தது. அதில், விக்ரம், இதையெல்லாம் செய்துவிட்டு தப்பித்துவிடலாம் என்று நினைத்தாயா? இப்போது பார் உனக்கு என்ன நடக்கும் என்று என எழுதப்பட்டிருந்தது. இதை படித்ததும் என் கையிலிருந்த அந்த காகிதம் கீழே விழுந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. அப்போது திடீரென்று என் போன் அடித்தது. நான் பயந்தேன். ஆனால் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு போனை எடுத்தேன். மறுமுனையில் ஒரு கனமான குரல் கேட்டது. ஹலோ விக்ரம், எங்கே? நான் பதற்றத்துடன், அவர் இங்கே இல்லை. நீங்கள் யார் பேசுகிறீர்கள்? நான் அவரது மனைவி பேசுகிறேன். என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் என்றேன். அந்த ஆள் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஓ, நீங்கள் பேசுகிறீர்களா? நான் விக்ரமிடம்தான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பரவாயில்லை, நீங்களே கேளுங்கள். யாரோ ஒருவரின் உயிரை பறித்துவிட்டு அவன் இப்படியே தப்பித்துவிட முடியாது.
என்று அவனிடம் சொல்லுங்கள். சாலையில் அவன் விட்டுச் சென்ற அந்த ரத்தம் இப்போது அவன் கழுத்து வரை வந்துவிட்டது. இனி அவன் தப்ப முடியாது. நீ அவனை காப்பாற்ற விரும்பினால் 1 கோடி ரூபாய் தயார் செய். என் வாயை என்றென்றே மூடிவிடு. இதை கேட்டதும் என் கை கால்கள் நடுங்கின. என் உடலில் உயிரில்லாதது போல உணர்ந்தேன். நான் எதுவும் பேசாமல் போனை துண்டித்துவிட்டு விக்ரம் தூங்கிக் கொண்டிருந்த என் அறையை நோக்கி வேகமாக ஓடினேன். நான் அவனை உலுக்கி எழுப்பினேன். அவன் பதற்றத்துடன் எழுந்து என்ன ஆச்சு என்று கேட்டான். நான் அவனிடம் அந்த உரையையும் புகைப்படங்களையும் காண்பித்து போனில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னேன். இதை கேட்டதும் அவன் முற்றிலும் உடைந்து போனான். அவன் பைத்தியம் பிடித்தது போல அங்கும் இங்கும் நடந்தான். நான் சொன்னேனல்லவா இந்த பாப்பா நம்மை அழித்து விடுவாள் என்று. இவள் நம்மை எதற்கும் லாயக்கில்லாமல் செய்துவிடுவாள். எல்லாம் முடிந்துவிட்டது. இனி எதுவுமே இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் சுயநினைவில் இல்லாதது போல தன் பேச்சிலேயே மூழ்கியிருந்தான். பிறகு திடீரென்று அலமாரியை திறந்து ஒரு சூட்கேஸை எடுத்தான். அதில் வேகவேகமாக ஆடைகளை அடுக்கத் தொடங்கினான். நான் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். கதை மிகவும் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. விக்ரம் தப்பித்து ஓடப் பார்க்கிறானா? அந்த 1 கோடி ரூபாய் பிளாக்மெயில் செய்பவன் யார்? அனிகா அடுத்து என்ன செய்வாள்? உங்கள் கதையின் அடுத்த பகுதிக்காக காத்திருக்கிறேன். நான் அவன் கையை பிடித்துக் கொண்டு கேட்டேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா? அவன் கோபத்தில் சொன்னான். என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் இங்கிருந்து ஓடிவிடுவேன். என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு தூரத்திற்கு போய்விடுவேன். நான் அவனை தடுத்துக் கொண்டு சொன்னேன். நீ ஓடிப்போய் எங்கே செல்வாய்? எவ்வளவு காலம்தான் ஓடுவாய்? ஒருவேளை நீ ஓடிவிட்டாலும் இதெல்லாம் முடிந்துவிடுமா? இல்லை விக்ரம், இது முடியாது. நாம் இதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். நீ இப்படி ஓடுவதால் இன்னும் மோசமாகச் சிக்கிக்கொள்வாய். ஆனால் அவன் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. அவன் கண்களில் பயம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. அவனால் எதையும் யோசிக்கவே முடியவில்லை. நாம் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும், என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் அவனுக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவன் அங்கே இருக்க முடியாது என்ற ஒரே வார்த்தையைத்தான் திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் அவன் முன்னால் நின்றிருந்தேன். இப்போது நான் தைரியத்தை காட்டாவிட்டால் எல்லாம் உண்மையாகவே முடிந்துவிடும் என்று முதன்முறையாக உணர்ந்தேன். நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும், ஏனென்றால் அவன் உடைந்து போனால் நாங்கள் இருவரும் மூழ்கிவிடுவோம். இந்த முறை எங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த அப்பாவி குழந்தையின் வாழ்க்கையும் பணயத்தில் இருந்தது. நான் அவன் கையிலிருந்த அவனது பாஸ்போர்ட் சட்டென்று பிடுங்கினேன். ஒரு நொடி கூட யோசிக்காமல் அதை முன்னால் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்திக்கு அருகில் கொண்டு சென்று தீ வைத்தேன். அவன் பதற்றமடைந்து என் கையிலிருந்து பாஸ்போர்ட்டை பிடுங்க முயன்றான். ஆனால் இந்த முறை நான் அவனை விட வலிமையாக இருந்தேன். நான் அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டு மிகத் தெளிவாகச் சொன்னேன். நான் சொல்வதை காது கொடுத்து கேள். நீ எங்கும் போகமாட்டாய், எங்கும் ஓடமாட்டாய். இனி எது நடந்தாலும் இங்கேயேதான் நடக்கும். நாம் இருவரும் சேர்ந்து அதை எதிர்கொள்வோம். நீ இப்போது அமைதியாக உட்கார். என்னை யோசிக்க விடு. என் குரலில் முதன்முறையாக பயத்தை விட அதிக கண்டிப்பு இருந்தது. நான் இனி பின்வாங்கப் போவதில்லை என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது போல அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக அமர்ந்தான். ஆனால் அவன் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. என் மூளை மிகவும் வேகமாக வேலை செய்தது. எனக்கு இப்போது எப்படியாவது உண்மையை அறிய வேண்டும். அன்று இரவு என்ன நடந்தது? அந்த பெண் யார்? எல்லாவற்றையும் விட முக்கியமாக நான் யாரிடமிருந்து இந்த குழந்தையை வாங்கினேனோ அந்தச் சிறுவன் யார்? ஏனென்றால் இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருப்பது இப்போது தெளிவாக தெரிந்தது. உண்மையை தேடி ஒரு பயணம். நான் தாமதிக்காமல் என் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே சென்றேன். நான் விறுவிறுவென்று காரை அடைந்து உள்ளே அமர்ந்து உடனடியாக கிளம்பினேன். இந்த முறை எனது பயணம் முன்பை விட வேகமாக இருந்தது. ஆனால் இப்போது எனக்குள் பயமில்லை, உண்மையை அறிய வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் மட்டுமே இருந்தது. அந்த சிறுவனை நான் சந்தித்த அதே சாலையை நோக்கிச் சென்றேன். வழி நெடுகிலும் அவனைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன். அவனது அப்பாவி முகம், அவன் கண்களில் மறைந்திருந்த வலி, இப்போது என்னிடம் இருக்கும் அந்த பிஞ்சு குழந்தை. நான் அந்த இடத்தை அடைந்து காரை நிறுத்திவிட்டு அங்கும் இங்கும் தேடினேன். ஆனால் அவன் எங்கும் தென்படவில்லை. நான் நீண்ட நேரம் அவனை தேடினேன். ஒவ்வொரு மூலையிலும் பார்த்தேன். ஆனால் அவன் கிடைக்கவில்லை. அப்போது அருகிலிருந்த ஒரு சிறிய குடிசைப்பகுதி ஸ்லம் என் கண்ணில் பட்டது. ஒருவேளை அவன் அங்கே இருக்கலாம் என்று நினைத்தேன். நான் காரை மெதுவாக அந்த பகுதிக்குள் ஓட்டிச் சென்றேன். அங்கே அழுக்கு நிறைந்திருந்தது, உடைந்த குடிசைகள் இருந்தன, எங்கும் ஒருவித சோகம் பரவியிருந்தது. நான் காரை விட்டு இறங்கி நடந்து உள்ளே சென்றேன். அப்போது குப்பை குவியலுக்கு அருகிலிருந்த ஒரு சிறிய கட்டிலில் என் பார்வை விழுந்தது. அவன் அதே சிறுவன்தான். அவன் தரையில் அமர்ந்து வெற்று பார்வையோடு எதையோ பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனிடம் சென்று மெதுவாகச் சொன்னேன், இங்கே வா, கேள். என்னை பார்த்ததும் அவன் பயந்து போய் எழுந்து பின்வாங்கத் தொடங்கினான். நான் உடனடியாகச் சொன்னேன், பயப்படத் தேவையில்லை. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு உன்னிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். என் குரலில் இப்போது கண்டிப்பு இல்லை.
மென்மை இருந்தது. அவன் சற்று தயங்கி நின்றான். பிறகு மெதுவாக என்னிடம் வந்தான். நான் அவன் கையை பிடித்து என் காரில் அமர வைத்தேன். அவனிடம் யோசிக்கும் சக்தி கூட இல்லாதது போல அவன் அமைதியாக அமர்ந்தான். நான் அவனை அருகிலிருந்த ஒரு உணவகத்திற்கு அழைத்து சென்று அமர வைத்து உணவு வாங்கிக் கொடுத்தேன். முதலில் நிம்மதியாக சாப்பிடு, பிறகு நாம் பேசலாம் என்றேன். அவன் முதலில் தயங்கினான். பிறகு பல நாட்களாக சரியாக சாப்பிடாதவன் போல வேக வேகமாக சாப்பிடத் தொடங்கினான். அவனை பார்த்து கொண்டிருந்தபோது எனக்குள் ஏதோ ஒன்று உருகியது. அவன் சற்று அமைதியானதும் நான் மெதுவாக கேட்டேன், இப்போது எனக்குச் சொல், அந்த பெண் யார்? இந்த குழந்தை உனக்கு என்ன உறவு? என்னிடம் பயப்படாதே, உண்மையை மட்டும் சொல். அவன் என்னை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் மெதுவாக பேசத் தொடங்கினான். அக்கா, அவர் என் சித்தி, மாசி. என் அம்மா நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டார். அதன் பிறகு நான் அவருடன் தான் இருந்தேன். அவர்தான் என்னை பார்த்து கொண்டார், எனக்கு உணவு கொடுத்தார். ஆனால் சில காலமாக அவர் ஒரு மனிதரை சந்திக்க ஆரம்பித்தார். அவர் தினமும் அவரை சந்திக்கச் செல்வார். அந்த மனிதர் யார் என்று நான் பலமுறை கேட்டேன். அதற்கு அவர் எனக்கு நெருக்கமானவர், ஆனால் அவரைப் பற்றி உன்னிடம் இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்று மட்டும் சொல்வார். அன்று இரவும் அவர் அந்த மனிதரை சந்திக்கத்தான் சென்றார். நான் தூரத்திலிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. சித்தி அந்த ஆளின் சட்டையை பிடித்து உலுக்கினார். அவர் மிகுந்த கோபத்திலிருந்தார். அப்போது அந்த மனிதரின் கழுத்திலிருந்து ஒரு லாக்கெட் கீழே விழுந்தது. அது சித்தியின் கையில் கிடைத்தது. அப்படியானால் விக்ரம் சந்தித்த அந்த பெண் அவனுக்கு ஏற்கனவே தெரிந்தவர். அந்த லாக்கெட் எப்படி அவளிடம் சென்றது? சித்திக்கும் விக்ரமுக்கும் என்ன தொடர்பு? கதை இப்போது மிக முக்கியமான இடத்திற்கு வந்துள்ளது. அடுத்த பகுதியை அறிய ஆவலாக உள்ளேன். அந்த மனிதன் இன்னும் கோபமடைந்து திடீரென்று தனது காரைத் தொடங்கி சித்தியின் மீது பலமாக மோதிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினான். நான் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் ஓடி சென்று சித்தியின் அருகில் சென்றேன். அவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. நான் அழுது கொண்டிருந்தேன். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு எப்படியோ அவரை தூக்கிக் கொண்டு அருகிலிருந்த ஒரு சிறிய கிளினிக்கிற்கு அழைத்துச் சென்றேன். அங்கே ஒரு கம்பவுண்டர் இருந்தார். அவருக்கு கட்டு போட்டார். ஆனால் சித்தியின் நிலைமை மிக மோசமாக இருந்தது. அதே நேரத்தில் அவர் இந்த பாப்பாவை ஈன்றெடுத்தார். ஆனால் அவர் பிழைக்கவில்லை. அவர் எங்களை விட்டு பிரிந்துவிட்டார். அவர் மறைந்த பிறகு அந்த காம்பவுண்டர் சித்தியின் கையில் இருந்த அந்த லாக்கெட்டை எடுத்து இந்த பாப்பாவின் கழுத்தில் போட்டார். அதன் பிறகு நான் தனித்து விடப்பட்டேன். நான் இந்த பாப்பாவை தூக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் அலைந்தேன். என்னிடம் பணம் இல்லை. என்னால் அவளை ஒரு நல்ல மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியவில்லை. நான் மிகவும் கவலையில் இருந்தேன். அந்த நிலையில்தான் சாலையில் அலைந்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் உங்களை சந்தித்தேன். அவன் பேசி முடித்ததும் எனக்குள்ளெல்லாம் நிலைகுலைந்தது போல இருந்தது. இப்போது எல்லா விஷயங்களும் தெளிவாகத் தொடங்கின. ஒவ்வொரு பகுதியும் ஒன்றாக இணைந்தது. அந்த மனிதன் வேறு யாருமல்ல, விக்ரம்தான். அந்த பெண்ணைக் கொன்றவனும் அவன்தான். அவனது லாக்கெட் தான் இந்த பாப்பாவின் கழுத்திலிருந்தது. இப்போது அவன்தான் இந்த பாப்பாவை பார்த்து பயந்து கொண்டிருந்தான். நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். என்னிடம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. இனி என் முன்னே இருந்த ஒரே வழி உண்மையை எதிர்கொள்வதுதான். எது நடந்தாலும் சரி. நான் அந்த சிறுவனுக்கு சிறிது பணம் கொடுத்துவிட்டு, உன்னை கவனித்துக்கொள், பாதுகாப்பான இடத்திற்கு செல் என்று சொன்னேன். அவன் அமைதியாக என்னை பார்த்தான். பிறகு மெதுவாக தலையசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். பிளாக்மெயிலரின் முகமூடி கிழிந்தது. நான் காரில் அமர்ந்திருந்தபோது என் போன் திரையில் ஒரு அழைப்பு வந்தது. நான் போனை எடுத்தவுடன் மறுமுனையில் ஒரு கனமான குரல் கேட்டது. அனிகா, பணத்தை ஏற்பாடு செய்தாயா இல்லையா? அல்லது நான் இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் போலீசிடம் கொடுத்துவிடட்டுமா? அந்த குரலை அடையாளம் காண எனக்கு ஒரு நொடி கூட ஆகவில்லை. அது நான் இதுநாள் வரை சென்று கொண்டிருந்த அதே பேராசை பிடித்த காம்பவுண்டர்தான். எனக்காக போலி அறிக்கைகளை தயாரித்தவன் அவன்தான். என் மூளையில் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்தன. இதெல்லாம் அவனது விளையாட்டு என்பது எனக்கு புரிந்தது. பேராசையில் அவன் தனது குரலை கூட மாற்றிக்கொள்ள தேவையில்லை என்று நினைத்து அதே அவசரத்தில் என்னிடம் பேசிவிட்டான். அன்று அந்த சிறுவன் தன் சித்தியை அதே கிளினிக்கிற்கு அழைத்து சென்றபோது இவன் அந்த பெண்ணின் கையில் அந்த லாக்கெட்டை பார்த்திருப்பான். பிறகு போலி அறிக்கைகளுக்காக நான் அவனிடம் எனதும் விக்ரமுடையதும் புகைப்படங்களை கொடுத்தபோது அதில் விக்ரமின் கழுத்தில் இருந்த அதே லாக்கெட்டை பார்த்து இவனுக்கெல்லாம் புரிந்திருக்கும். பிறகு அவன் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று எப்படியோ ஆதாரங்களை திரட்டியிருப்பான். இப்போது எங்களை மிரட்டுகிறான். நான் என் குரலை மிகவும் அமைதியாக வைத்துக்கொண்டு அவனிடம் கேட்டேன், உன்னிடம் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன? அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், நீ எண்ணி மாளாத அளவிற்கு ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. நீ பணத்தை தயாராக வை, நான் அனைத்தையும் தருகிறேன். நான் அவனிடம், சரி, எங்கே எப்போது சந்திக்க வேண்டும் என்று சொல் என்றேன். அவன் சொன்னான், நான் ஒரு இடத்தில் ஆதாரங்களை வைத்து விடுகிறேன்.
நீ முதலில் பணத்தை வைத்துவிட்டு ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு போ. நான் உடனடியாகச் சொன்னேன், இல்லை, நான் உன்னை நேரடியாகச் சந்தித்து என் கையால் பணத்தை தருவேன், உன் கையால் ஆதாரங்களை வாங்குவேன். ஏனெனில் என் மனதில் இப்போது ஒரு திட்டம் இருந்தது. நேருக்கு நேர் மோதல். மாலை நேரத்திற்காக நான் காத்திருந்தேன். மாலை ஆனதும் நான் ஒரு பையை எடுத்துக்கொண்டு அவன் சொன்ன முகவரிக்குச் சென்றேன். அவன் அங்கே ஏற்கனவே நின்று கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் அவன் கண்களில் பேராசை அப்பட்டமாக தெரிந்தது. அவன் வந்தவுடனேயே கேட்டான், பணம் கொண்டு வந்தாயா? நான் அவனை தடுத்துச் சொன்னேன், ஏன் இவ்வளவு அவசரம்? முதலில் எனக்கு ஆதாரங்களை காட்டு. நீ பிறகு மீண்டும் என்னை மிரட்டமாட்டாய் என்பதற்கு என்ன நிச்சயம்? அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், மேடம், நான் ஒன்றும் குழந்தை இல்லை. என்னிடம் உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. அன்று அந்த பெண்ணின் கையில் அந்த லாக்கெட்டை பார்த்தபோது எனக்கு சந்தேகம் வந்தது. பிறகு அந்த சிறுவனிடம் விபத்து எங்கே நடந்தது என்று கேட்டேன். அவன் என்னை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே அருகிலிருந்த ஒரு கடையின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளை நான் கடைக்காரருக்கு பணம் கொடுத்து எடுத்துக்கொண்டேன். அது இப்போது என்னிடம் இருக்கிறது. மேலும் உன்னை பற்றிய எல்லா விவரங்களும் என்னிடம் உள்ளன. நீ என்னிடம் வரத் தொடங்கியது முதல் அனைத்தும் பதிவாகிக் கொண்டுதான் இருக்கிறது. அவன் சொன்னதை கேட்டபோது என் உள்ளத்தில் கோபம் கொதித்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். நான் செய்ய வேண்டிய வேலையை முடிக்க வேண்டுமே. நான் என் பையிலிருந்து மெதுவாக ஒரு சிறிய ரெக்கார்டர் எடுத்து அவனிடம் காட்டினேன். அதை பார்த்தவுடனேயே அவன் முகம் வெளுத்துப் போனது. அவன் சொன்ன அனைத்தையும் நான் பதிவு செய்துவிட்டேன் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. அவன் பதற்றத்துடன் சொன்னான், நீ எனக்கு துரோகம் செய்துவிட்டாய். நான் கண்டிப்புடன் சொன்னேன், உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் அமைதியாக எல்லா ஆதாரங்களையும் என்னிடம் கொடுத்துவிடு. ஏனெனில் எனக்கு இப்போது எதைப் பற்றியும் பயமில்லை. என் திருமணம் முறிந்தால் முறிந்து போகட்டும். நானே போலீசிடம் சென்று எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவேன். ஆனால் நீ என்னை விட அதிகமாகச் சிக்குவாய். ஏனென்றால் நீயும் ஒரு மிகப்பெரிய குற்றத்தைச் செய்திருக்கிறாய். என் பேச்சைக் கேட்டு அவன் பயந்து போனான். அவன் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் எந்த விவாதமும் செய்யாமல் எல்லா ஆதாரங்களையும் என்னிடம் கொடுத்துவிட்டான். நான் பின்னால் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து புறப்பட்டு நேராக வீட்டை நோக்கிச் சென்றேன். இப்போது நான் விக்ரமிடம் உண்மையைச் சொல்ல வேண்டும். நான் வீட்டின் கேட்டை அடைந்தபோது கேட் திறந்திருப்பதை கவனித்தேன். வாட்ச்மேனை எங்கும் காணவில்லை. நாலாபுரமும் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது. விக்ரம் வீட்டிற்குள் ஏதோ விபரீதம் செய்திருப்பானோ என்ற அச்சம் இப்போது எழுகிறது. அனிகா ஆதாரங்களுடன் வந்துவிட்டாள். ஆனால் வீட்டில் காத்திருப்பது என்ன? வீட்டிற்குள் நுழையும் அனிகாவிற்கு என்ன அதிர்ச்சி காத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை என் உள்மனம் உணர்த்தியது. நான் வேகவேகமாக உள்ளே ஓடி நேராக என் அறைக்குச் சென்றேன். கதவை திறந்த மாத்திரத்தில் என் ரத்தமே உறைந்து போனது. விக்ரம் அந்த பிஞ்சு குழந்தையின் முகத்தை தலையணையால் அழுத்திக் கொண்டிருந்தான். அந்த குழந்தையின் சின்னஞ்சிறு கை கால்கள் தவிப்பில் அங்குமிங்கும் உதைத்துக் கொண்டிருந்தன. அவள் மூச்சு விட முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தாள். அந்த காட்சியைக் கண்டதும் என் உணர்வுகள் மரத்துப் போயின. நான் என் முழு பலத்தையும் திரட்டி, நிறுத்துடா பாவி என்று கத்தினேன். ஓடி சென்று அவனை பலமாக தள்ளிவிட்டு அவன் கைகளிலிருந்து பாப்பாவை பிடுங்கினேன். பாப்பா சத்தமாக அழத் தொடங்கினாள். அவளை என் மார்போடு அணைத்துக் கொண்டு நானும் அழுதேன். கோபத்திலும் பயத்திலும் என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. விக்ரம் மூச்சிறைக்க நின்றான். அவன் கண்கள் இரத்த நிறத்தில் சிவந்திருந்தன. அவன் தன் சுயநினைவை இழந்தவன் போல காணப்பட்டான். நான் அவனை அருவருப்புடன் முறைத்துப் பார்த்துச் சொன்னேன், நீ இவ்வளவு கேவலமாக இறங்குவாய் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இந்த அப்பாவி குழந்தை உனக்கு என்ன துரோகம் செய்தது? அவன் ஆவேசமாக கத்தினான், இவள் என் அழிவு. இவள் உயிரோடு இருந்தால் நான் அழிந்து போவேன். நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன்கிறாய்? என்னால் இதற்கு மேல் பொறுக்க முடியாது. நான் அவனை பேசவிடாமல் தடுத்துச் சொன்னேன், போதும், நிறுத்து. இனி உன் ஒரு பொய்யைக் கூட நான் கேட்க மாட்டேன். நான் என் பையிலிருந்து அந்த புகைப்படங்களையும் ஆதாரங்களையும் எடுத்து அவன் முன்னால் விசிறி எறிந்தேன். இதைப் பார், இதுதான் உன் உண்மை முகம். இனி தப்பிக்க முயல வேண்டாம். ஏனென்றால் எல்லாம் இப்போது என் கையில் இருக்கிறது. விக்ரம் அந்த படங்களை பார்த்தவாறே நின்றான். அவன் முகத்தில் பயமும் பச்சாதாபமும் ஒரு சேரத் தெரிந்தன. நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். முதன்முறையாக எனக்கு பயமே இல்லை. ஏனெனில் இப்போது நான் உண்மையின் பக்கம் நிற்கிறேன். இதற்காக நான் எவ்வளவு வலியை அனுபவிக்க வேண்டியிருந்தாலும் அது எனக்கு சம்மதமே. புதைந்து கிடந்த ரகசியம் வெளிப்பட்டது. அவன் இப்போது முற்றிலும் பைத்தியமாகிவிட்டான். அவனிடம் மனிதநேயம் என்பதே இல்லை. அவன் என்னை கொல்லவும் முன்னேறி வந்தான். ஆனால் இந்த முறை நான் பயப்படவில்லை. அவனை தடுக்க நான் முழுமையாக போராடினேன். அந்த தள்ளுமுள்ளுவில் அவனது போன் அவனது பாக்கெட்டிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. நான் உடனடியாக அந்த போனை எடுத்தேன். அதன் திரை ஒளிரவே அதில் வாட்ஸ்அப் செயலி திறந்திருந்தது. என் பார்வை ஒரு குறிப்பிட்ட உரையாடலின் சாட் மீது விழுந்தது. அதில், நான் இன்று இரவு வருகிறேன்.
இன்று எல்லா கணக்குகளையும் தீர்த்துவிட்டுத்தான் போவேன். என் உரிமையை நான் வாங்காமல் விடமாட்டேன் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை படித்ததும் என் கை கால்கள் நடுங்கின. ஏனெனில் அந்தச் செய்தி வேறு யாருமல்ல, விபத்தில் இறந்த அதே பெண்ணிடமிருந்து வந்திருந்தது. நான் சில நொடிகள் சிலையாக உறைந்து நின்றேன். பிறகு வேகமாக அவனது புகைப்படத் தொகுப்பை கேலரி திறந்தேன். அங்கே நான் கண்ட காட்சிகள் என் உலகத்தையே உலுக்கின. அந்த போனில் விக்ரமும் அந்த பெண்ணும் ஒன்றாக இருக்கும் நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் இருந்தன. இருவரும் சிரித்துப் பேசிக்கொண்டு நெருக்கமாக இருக்கும் படங்கள் அனைத்தும் உண்மையை உரக்கச் சொன்னன. அந்த நிமிடம் எனக்கு எல்லாம் புரிந்தது. விக்ரம் எனக்கு துரோகம் செய்திருக்கிறான். என்னிடம் பொய்மேல் பொய் சொல்லியிருக்கிறான். அந்தப் பெண் யாரோ ஒரு முன்பின் தெரியாதவள் அல்ல. அவள் அவனது வாழ்க்கையின் ஒரு பகுதி. அவனுக்கும் அவளுக்கும் கள்ளத் தொடர்பு இருந்திருக்கிறது. இது எனக்கு தெரியவே இல்லை. அவன் அவளை ரகசியமாக சந்தித்து வந்திருக்கிறான். அன்று இரவு அவன் துபாய்க்கு செல்வதாக பொய் சொல்லிவிட்டு அவளை சந்திக்கத்தான் சென்றிருக்கிறான். அன்று இரவு அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த பெண் அவனிடம் ஏதோ கேட்டிருக்க வேண்டும். ஒருவேளை தனது உரிமை அல்லது தனது அங்கீகாரம். ஆனால் விக்ரம் அதை மறுத்திருக்கிறான். கோபத்தில் அவன் வேண்டுமென்றே அவளை காரால் மோதிக் கொன்றிருக்கிறான். அது விபத்து அல்ல, அது ஒரு திட்டமிட்ட கொலை. அங்கே இருந்த அந்தச் சிறுவன் இதையெல்லாம் நேரில் பார்த்திருக்கிறான். அவனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கிருந்துதான் இந்த கதை தொடங்கியிருக்கிறது. முடிவான முடிவு. இதை உணர்ந்ததும் எனக்குள் கோபக்கனல் எரிந்தது. விக்ரம் அழுதுகொண்டே என் முன்னால் வந்து, என் பேச்சைக் கேள், நான் உன்னிடம் எல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்று கெஞ்சினான். ஆனால் அவன் பேச்சைக் கேட்கும் சக்தி எனக்கு இல்லை. நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுவிட்டேன். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது எனக்கு அருவருப்பாக இருந்தது. அருகிலிருந்த ஒரு கனமான பூந்தொட்டியை ஃப்ளவர் பாட் எடுத்து என் முழு பலத்துடன் அவனது தலையில் அடித்தேன். அவன் அங்கேயே சுருண்டு விழுந்து மயக்கமடைந்தான். என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை அது பயத்தினால் அல்ல, நான் எடுத்த ஒரு உறுதியான முடிவினால். அவன் எழுந்தால் மீண்டும் ஏதாவது விபரீதம் செய்வான் என்பதால் உடனடியாக அவனை ஒரு நாற்காலியில் வைத்து கட்டிப்போட்டேன். பிறகு அந்த பாப்பாவை தூக்கினேன். அவளை என் மார்போடு அணைத்துக் கொண்டு அறையை வெளியே பூட்டிவிட்டு கிளம்பினேன். இப்போது என்னிடம் எல்லா ஆதாரங்களும் இருந்தன. 1. அவனது போன், அவனது துரோகத்திற்கான சாட்சி. 2. எனது பதிவு, அந்த காம்பவுண்டரின் வாக்குமூலம். 3. பிளாக்மெயில் செய்ய அனுப்பப்பட்ட புகைப்படங்கள். நான் அனைத்தையும் ஒரு கோப்பில் ஃபைல் வைத்துக்கொண்டு நேரடியாக காவல் நிலையம் செல்ல முடிவெடுத்தேன். ஆனால் அதற்கு முன்பாக அந்தச் சிறுவன் இருக்கும் குடிசை பகுதிக்கு சென்றேன். அவனை அங்கே கண்டுபிடித்தேன். என்னை பார்த்ததும் அவன், அக்கா, நீங்கள் மீண்டும் வந்துவிட்டீர்களா என்றான். சீக்கிரம் காரில் ஏறு என்று சொன்னேன். அவன், நாம் எங்கே போகிறோம் என்று கேட்டான். நான் சொன்னேன், உன் சித்திக்கு நீதி பெற்றுத்தரப் போகிறோம். அவன் அமைதியாக என்னுடன் அமர்ந்தான். நான் நேராக காவல் நிலையத்தை நோக்கி விரைந்தேன். அனிகாவின் துணிச்சலும் உண்மையும் வென்றுவிட்டது. ஒரு விறுவிறுப்பான கதை இப்போது நீதியை நோக்கிச் செல்கிறது. உங்கள் கதையின் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு திருப்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அங்கே சென்று நான் நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறினேன். என் கணவருக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவு இருந்தது என்பதை விளக்கினேன். அவள் கர்ப்பமாக இருந்த காரணத்தினாலேயே அவன் அவளை கொன்றுவிட்டான் என்பதையும் கூறினேன். எனது திருமணத்தை காப்பாற்றிக் கொள்ள நான் போலி அறிக்கைகளை தயாரித்ததையும் ஒப்புக்கொண்டேன். மேலும் அந்த காம்பவுண்டரின் பதிவையும் ரெக்கார்டிங் இன்ஸ்பெக்டரிடம் போட்டு காட்டினேன். இன்ஸ்பெக்டர் இதை கேட்டவுடனேயே அதிரடி நடவடிக்கை எடுத்தார். அந்த காம்பவுண்டரின் கிளினிக்கில் சோதனை நடத்தப்பட்டு அவன் கைது செய்யப்பட்டான். பிறகு விக்ரமும் வீட்டிலிருந்து கைது செய்யப்பட்டான். வழக்கு நீதிமன்றத்திற்குச் சென்றது. இறுதியில் அவன் செய்த பாவத்திற்கு அவனுக்கு தக்க தண்டனை கிடைத்தது. அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த காம்பவுண்டரின் கிளினிக்கும் நிரந்தரமாக மூடப்பட்டது. எனக்கும் என் குற்றத்திற்காக தண்டனை கிடைத்தது. ஆனால் நான் உண்மையை ஒப்புக்கொண்டு ஆதாரங்களை வழங்கியதால் எனது தண்டனை குறைக்கப்பட்டது. சில காலத்திற்குப் பிறகு நான் சிறையிலிருந்து வெளியே வந்தேன். ஒரு புதிய ஆரம்பம். ஆனால் இந்த கதையின் உண்மையான திருப்பம் அதன் பிறகுதான் வந்தது. நான் சிறையிலிருந்து வந்தவுடனேயே அந்த 2 குழந்தைகளையும் தத்தெடுத்துக் கொண்டேன். அந்தச் சிறுவனும் அவனது தங்கையும் இப்போது எனது பொறுப்பு. அவர்களை யாரோ ஒருவரின் கையில் விட்டுவிட என்னால் முடியவில்லை. விக்ரமுடனான உறவை நான் நிரந்தரமாக முறித்துக்கொண்டு அவனிடமிருந்து விவாகரத்து பெற்றேன். இனி என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ்வேன் என்றும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் என்றும் முடிவு செய்தேன். என் தந்தையின் தொழிலை பிசினஸ் கவனித்துக் கொள்ளத் தொடங்கினேன். அலுவலகம் செல்ல ஆரம்பித்தேன். மெதுவாக எல்லாம் சீராகத் தொடங்கியது. ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்தச் சம்பவங்கள் இன்றும் எனக்குள் எங்கோ உயிர்ப்புடன் இருக்கின்றன. என்னால் அதை மறக்க முடியாது. ஆனால் இப்போது எனக்கு வருத்தமில்லை. ஏனென்றால் இறுதியில் நான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தேன். உண்மையின் சக்தி. உண்மையை எவ்வளவு மறைத்தாலும் அது ஒரு நாள் வெளிவந்தே தீரும். அந்த நாளில் நாம் உண்மையின் பக்கம் நிற்கப் போகிறோமா அல்லது பொய்யின் அடியில் புதையப் போகிறோமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும்.
நான் உண்மையை தேர்ந்தெடுத்தேன். இன்று என் 2 குழந்தைகளுடன் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். விறுவிறுப்பான ஒரு கதையை மிக அழகாக முடித்துள்ளீர்கள். அனிகாவின் பாத்திரம் ஒரு தவறான முடிவில் தொடங்கி இறுதியில் நேர்மையான ஒரு தாயாக மாறியது நெகிழ்ச்சியூட்டுகிறது. உங்கள் வீடியோ சேனலுக்கு எனது வாழ்த்துகள்.